பல ஆண்டுகால பகை திடீரென்று உக்கிரமடைந்தது எப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாமா. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய இஸ்ரேலும் ஈரானும் கடந்த சில நாட்களாக ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி தாக்குதல் நடத்திட்டு வராங்க. இப்போ அது உக்கிரமாக இருக்கு. ரெண்டு நாடுகளுக்குமே மோதல் நீடிப்பது ஏன், ரெண்டு நாளுடைய பலம் என்ன என்பது உள்ளிட்ட பல முக்கியமான விஷயங்கள் கேள்விகளாக நமக்கு இருக்கு. 1979ஆம் ஆண்டு ஈரானில் இஸ்லாமிய புரட்சி நடைபெறும் வரை இஸ்ரேலும் ஈரானும் நட்பு நாடுகளாக இருந்தாங்க. அதன் பின் ஈரானில் அமைந்த அரசு இஸ்ரேலை எதிர்ப்பதையே தனது சித்தாந்தத்தின் முக்கிய பகுதியாக கருதுகிறாங்க. இஸ்ரேலின் இருப்பையே ஈரான் அங்கீகரிக்கல. இதனால இஸ்ரேல் ஈரானை தனது இருப்புக்கான அச்சுறுத்தலாக பார்க்குறாங்க. லெபனிய ஷியா பிரிவு இருக்காங்க இல்லையா, ஆயுதக்குழு ஹெஸ்புல்லா, காசாவினுடைய ஹமாஸ் மற்றும் ஏமனில் ஹவுதி உள்ளிட்ட ஆயுத குழுக்களுக்கு ஈரான் வழங்கக்கூடிய ஆதரவை தனக்கான அச்சுறுத்தலாக இஸ்ரேல் பார்க்குறாங்க. இந்த பகை 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு தீவிரமடைந்தது. ஹிஸ்புல்லா தலைவர்களை இஸ்ரேல் கொன்றதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தியதாக ஈரான் சொல்கிறாங்க. இதன் பிறகு இஸ்ரேல் ஈரானுடைய இராணுவ இலக்குகள் மீது வான்வழி தாக்குதல் நடத்துகிறாங்க. ஜூன் 13ஆம் தேதி ஈரானின் அணுசக்தி கட்டமைப்பு மற்றும் இராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதற்கு பிறகு ரெண்டு நாடுகளும் பரஸ்பரம் தாக்குதல்களை நடத்தி வராங்க. ரெண்டு நாடுகளுக்கு இடையே தற்போது நடைபெற்று வரக்கூடிய மோதலில் ஈரான் அதிகமான பாதிப்புகளை எதிர்கொண்டிருந்தாலும் ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நடத்திய சமீபத்திய வான்வழி தாக்குதல்களில் ஈரானின் பல உயர்மட்ட இராணுவ தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஈரான் புரட்சிகர காவல் படையின் தளபதி ஹுசைன் சலாமி, அதன் உளவு பிரிவு தலைவர் முகமது கசேமி, ஈரானுடைய ஆயுதப்படையின் தலைவர் முகமது பகீரி உள்ளிட்டோர் கொல்லப்பட்டிருக்காங்க. இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாட் ஈரானின் அணு விஞ்ஞானிகள் இருப்பிடத்தை கண்டறிய உதவியிருக்காங்க. தனது நாட்டின் 6 அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கிறதாக ஈரான் சொல்கிறாங்க. ஈரானில் நடைபெற்று கொண்டிருக்கூடிய மன்னராட்சி தூக்கி எறியப்பட்டு 1979ஆம் ஆண்டு ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசு நாடாக நிறுவப்பட்டது. ஈரானின் தலைவர் சுப்ரீம் லீடர் எனப்படக்கூடிய நாட்டின் உச்ச தலைவர் ஆவார். நீதித்துறை, இராணுவம், நிர்வாகம் ஆகியவற்றுக்கான தலைவரை நியமிக்கும் அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு. அதிபர் தேர்வை உறுதி செய்வதும் அவரே. அன்றாட அரசு விவகாரங்களை நிர்வகிப்பது அதிபராக இருந்தாலும் உச்ச தலைவர் விட அவருக்கான அதிகாரம் குறிப்பாக பாதுகாப்பு விவகாரங்களில் குறைவு. தற்போது அதுல்யா அலி கமேனி உச்ச தலைவராக இருக்கின்றார். அயதுல்லா அலி கமேனி 2023ஆம் ஆண்டு தரவுகள் படி உலகின் 4வது பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடு ஈரான். உலகில் கண்டறியப்பட்டிருக்கூடிய எண்ணெய் வளங்களில் அதிகம் கொண்ட 3வது நாடு ஈரான். 2023இல் மத்திய கிழக்கில் உள்ள எண்ணெய் வங்கிகள் வளங்களில் 24% மற்றும் உலகின் உள்ளவற்றில் 12% ஈரான் கிட்ட இருந்தது. இருந்தாலும் அதன் கச்சா எண்ணெய் வர்த்தகம் பல்வேறு சர்வதேச தடைகளால், குறிப்பாக அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட தடைகளால் ஈரான் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. சமீபத்திய மோதல்களால் கச்சா எண்ணெய் விலை கடந்த மாதம் இருந்ததை விட கணிசமாக அதிகரித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலை விட பூகோள ரீதியாக ஈரான் பெரியது. ஈரான் கிட்டத்தட்ட 90 பில்லியன் மக்கள் தொகை கொண்டிருக்கு. இது இஸ்ரேலுடைய மக்கள் தொகையை விட 10 மடங்கு அதிகம். ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தயாரிப்பில் அதிக முதலீடு பண்ணியிருக்காங்க. தனது வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் போர் விமானங்களையும் மேம்படுத்தியிருக்காங்க. ரஷ்யா அதை மேம்படுத்துவதில் உதவுவதாக நம்புகிறாங்க. Su-35 போர் விமானங்களையும் S-300 வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளையும் ஈரானுக்கு ரஷ்யா வழங்கியிருக்காங்க. யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஈரான் வழங்கிய இராணுவ உதவிக்காக ரஷ்யா இந்த ஆதரவு அளிப்பதாக நம்பப்படுது. இஸ்ரேல் உலகின் மேம்பட்ட விமானப்படைகளில் ஒன்றை கொண்டிருக்காங்க. சர்வதேச மூலோபாய ஆய்வுகளுக்கான நிறுவன அறிக்கையின்படி இஸ்ரேல் கிட்ட F-15, F-16 மற்றும் 5ஆம் தலைமுறை F-35 ஸ்லெத் ஜெட் போர் விமானம் இது எல்லாமே இருக்கு. ஈரான் கிட்ட அதிகாரப்பூர்வமாக அணு ஆயுதங்கள் கிடையாது. ஆனால் ஒரு அணுசக்தி திட்டம் இருக்கு. அது குறித்து உலக நாடுகள்லாம் கவலை கொண்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு மார்ச் நிலவரப்படி ஈரானிடம் 60% செறிவூட்டப்பட்ட 275 கிலோ யுரேனியம் இருக்கு அப்படின்னு சர்வதேச அணுசக்தி அமைப்பு சொல்றாங்க. இதை மேலும் செறிவூட்டினால் பல அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் என்றும் 6 முதல் 18 மாத காலத்தில் ஈரானால் அணு ஆயுதத்தை தயாரித்து விட முடியும் என்றும் கணிக்கப்படுது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான குறைந்தபட்ச தூரம் சுமார் 1000 கிலோமீட்டர் ஆகும். ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஜோர்டான், ஈராக், துருக்கி போன்ற நாடுகள் இருக்கு. டெல் அவிவ் மற்றும் டெஹ்ரான் இடையிலான தூரம் சுமார் 1600 கிலோமீட்டர்.
இஸ்ரேலின் போர் விமானங்கள் ஒருமுறை எரிபொருள் நிரப்பி விட்டு செல்லும் அதிகபட்ச தூரத்தை விட இந்த தூரம் அதிகமாகும். ஈரான் ஷியா பிரிவை பின்பற்றும் இஸ்லாமிய நாடாகும். டெல்வர் ஜாஃப்ரி ஷியா இஸ்லாம் ஈரானுடைய அதிகாரப்பூர்வ மதம் அப்படின்னும் ஈரானின் அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிட்றாங்க. உலகின் ஷியா மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடுகளில் ஒன்று ஈரான். பண்டைய உலகின் பேரரசுகளில் ஒன்றான ஈரான் தனக்கான தனித்துவமான கலாச்சார அடையாளத்தை மொழி மற்றும் மதத்தின் மூலமாக தக்க வைத்து வராங்க. இப்படியாக பல விஷயங்கள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய நிலையில் இந்த போர் என்பது உக்கிரமடைந்தால் அது அவ்வளோ சீக்கிரம் முடியக்கூடிய போராக இருக்காது, மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுத்தும் போராக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது.